ஸோ நண்பா நம்ம இங்கிலீஷில் பேசும்போது இதுக்கு அதுக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு லைட்டாக வந்து குழப்பம் வரும். அதுக்கு தான் அந்த சீரீஸ் பேர் நண்பா நண்பி என்னடா பேர் அப்படின்னு. இன்னொன்று யோசிப்பீங்க, பார்ட் 1லாம் போடுறீங்க, அடுத்துலாம் போட கரெக்டாக இனிமேல் போடுறேன், உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. சரி, இந்த சீரீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காமனான கன்ஃபியூஷனை இந்த மீட்டரில் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வந்திருக்கேன். ரைட்டு, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ காமனாக வந்து நேற்று அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அவளை பார்த்துருக்கேன், இல்லை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் நம்ம சொல்லும்போது ஐ சா ஹர் எஸ்டர்டே அப்படிமோ, ஐ ஹவ் சீன் ஹர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு அதுக்கு என்னடா டிஃப்ரென்ஸ் நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. ஐ சா ஹர் எஸ்டர்டேனா நேற்று அவளை பார்த்தேன், நேற்று அந்த டைம் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஐ ஹவ் சீன் ஹர்னா அவளை பார்த்தேன் இல்லை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். டயத்தை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்போ நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு போங்க. வேர்போட பாஸ்ட்டை மட்டும் போட்டால் போதும். இதே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சொல்ல வர மேட்ரை கவனி, எப்பயா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வேற ஒன்றும் கிடையாது. ஹேவை போட்டு ஹேஸில் ஹேவை போட்டுட்டு நீங்கள் வந்து என்னது வேர்பு 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டால் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் போப்போம் நீட்டாக. நேற்று ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேங்கிறதுக்கும் இது நீங்கள் வேலை என்ன வேணால் போட்டுக்கோங்க. ஐ கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க் எஸ்டர்டே அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது வந்து என்னது சிம்பிள் பாஸ்ட். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க் அப்படின்னா வந்து அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ரைட்டு நண்பர்களே, நீங்களும் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸாம்பிளை போட்டிங்கன்னா மற்ற நண்பர்களும் பார்ப்பாங்க, அவங்களும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம சேர்ந்து கற்றுக்குவோம். பை பை.